அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேரடியாகவே திமுக கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியான புகழேந்தி மாறனுக்கும் சவால் விட்ட சீமான். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். திமுக கட்சிக்கு சவால் விட்டார் சீமான். புகழேந்தி மாறன் இடத்துல என்ன சவால் விட்டிருக்காரு அப்படின்னா, அனைவருக்குமே ஒரு பெரிய கேள்வி தற்போது எழுந்திருக்கலாம். புகழேந்தி மாறன் பார்த்தீங்கன்னா, சீமான் சொல்லிய ஒரு விஷயத்திற்கு எதிர்மறையாக பேசுறேன் அப்படின்ற நோக்கத்தில் நீங்களும் காளியம்மாளை துணைத் தலைவராக ஆக்கலாமே, எதனால் ஆக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஸ்டாலின் தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. இதற்கு அடுத்தபடியாக கட்சியிலேயே மூத்த நிர்வாகியான துரைமுருகனை நீங்க துணை முதலமைச்சராக ஆக்கிட்டு போலாமே, எதனால உங்க குடும்பத்துக்குள்ளேயே பதவியை வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியதற்கு சீமானை லாக் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புகழேந்தி மாறன் தற்போது கேள்வியாக தன்னுடைய ட்விட்டரில் எழுப்பியிருக்காரு. இதற்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் முழுக்க புகழேந்தி மாறனுக்கு அகைன்ஸ்டாக வந்தாலும் சீமான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு இதற்கு பதிலளிச்சே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளுக்கு துணைத் தலைவராக ஆக்கிறதுக்கு எல்லா தகுதிகளுமே இருக்கு அப்படின்னு நீண்ட காலங்களாக சீமான் பல மேடைகளில் பேசிட்டு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு விஷயம் குறித்து நாம் தமிழர் கட்சியில் பேசப்படலை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் தான் சீமான் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாள்லயே நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளை நான் துணைத் தலைவராக அறிவிப்பேன், திமுக கட்சியால் அது முடியுமா அப்படின்னு ஒரு சவாலாகவே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சொன்னால் நிச்சயமாக சீமான் அடங்கிடுவார் அப்படின்ற நோக்கத்தில் தான் புகழேந்தி மாறனும் ஒரு சில நீக்கப்பட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்திற்கு சீமான் இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவுடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய கரிகாலன், கபிலன், யூடியூப் ரூட்டர்ஸ் இது போன்ற நபர்கள் பண்ணக்கூடிய அதே விஷயத்தை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியான புகழேந்தி மாறனும் ஏன் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மள அனைவருக்குமே எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, ஒன்று இவர் வேற ஏதாவது கட்சியில் சேர்ந்து சீமானுக்கு அகேன்ஸ்டாக பேசினாரு அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேற கட்சியிலையும் சேராமல் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவாகவும் பேசிட்டு சீமானை மட்டும் புகழேந்தி மாறன் மற்றும் ஒரு சில நிர்வாகிகள் குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னும் போது தான் கட்சியுடைய பொறுப்புல இருந்து சீமானை விலக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமே எழுந்திருக்கு. இந்த ஒரு சந்தேகம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.